அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டி இறைவனை வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 18/10/1990 பிறந்த ஜாதகம். இது ஒரு ஆண் ஜாதகம். 18/10/1990 இந்த ஜாதகர் பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் மிதுன லக்கணமாக இருந்திருக்கு. இவருடைய வயது 33 வயசு 6 மாசம் 27 நாள். அப்படிங்கிற போது ஜாதகர் மிதுன லக்கணத்திலிருந்து 1, 2, 3, 4, 5ஆம் இடம் அப்படிங்கிற 7 லக்கணத்துக்கு வர்றார். அப்ப ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடம் வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது தன்னுடைய பூர்வ ஜென்மா கர்மவினைகளை அணிவிக்கக்கூடிய காலகட்டத்தை இவர் இந்த 33 வயசு 6 மாசம் 27 நாள்ல பெறுகிறார். அப்ப இந்த 14 ஜனவரி 2034 வரைக்குமே இந்த 7 லக்கணம் போகுது. இந்த மிதுன லக்கணத்திலிருந்து 5ஆம் இடமாக போகக்கூடிய 7 லக்கணத்துல அவருடைய பூர்வீக கர்மவினையை தன்னுடைய சுயதர்மாவாக அணிவிக்க ஜாதகர் பிறந்திருக்கிறார். சரி, இப்ப ஜென்ம லக்கணத்துக்கு இயற்கையாவே ஜென்ம லக்கணம் அதாவது காலபுருஷ தத்துவத்திற்கு 7ஆம் இடம் அப்படிங்கிறது நிகழ்கால கர்மா. ஒரு நிகழ்கால கர்மா. அதுக்கு பிறகு நிகழ்கால கர்மாவை ஜாதகர் அறிவிக்க வேண்டும். சரி, இப்ப இது ஜென்ம லக்கணத்திலிருந்து 5ஆம் இடமாக போகக்கூடிய காலகட்டம் முன்ஜென்ம கர்மா. சரியா? முன்ஜென்ம கர்மா. அதன் பிறகு இந்த 7 நட்சத்திர புள்ளி யாரு? சித்திர நட்சத்திரம் செவ்வாய். இந்த செவ்வாய் 7 லக்கணத்துக்கு 8ல இருக்கிறார். 2, 8, 11 முன்ஜென்ம கர்மவினை. அப்ப இந்த ஜாதகர் ஒரு நிகழ்காலமும் 2 முன்ஜென்ம கர்மா அதாவது தன்னுடைய சுயதர்மாவையும் அணிவிக்க பிறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம், அதாவது சித்திர நட்சத்திரம் இன்னொரு 2 வருஷம் 2 மாசம் 20 நாள், சித்திர 3, 4 அப்படிங்கிற போது 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் தன்னுடைய முன்ஜென்ம கர்மவினையை லாபமாகவும் நஷ்டமாகவும் அணிவிக்க பிறந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் இருக்கும். சரி, இப்ப 7 லக்கணத்துக்கு 5ஆம் இடமாக வந்துருச்சு. சரி, இப்ப 14 ஜனவரி 2034 வரைக்குமே இந்த 7 லக்கணம் போகுது. சரி, இந்த 7 லக்கணாதிபதி யாரு? சுக்கிரன். இந்த சுக்கிரன் எங்க இருக்கிறார்? 7க்கு 12ஆம் இடத்துல. அப்ப ஜாதகர் வெளிநாட்டிலேயோ வெளியூர்லயோ வெளி மாநிலங்களிலேயோ இந்த ஜாதகர் இருக்க வேண்டும். சரி, அப்படி இல்லைன்னா அவருக்கு என்ன ஆகும்? தூக்கம் இருக்காது, மோட்சத்துக்கு உண்டான வழியில் இருக்காது. அதே மாதிரி இரவு நேரங்கள்ல ஏதாவது குறைபாடுகளாக தூக்கம் இல்லாம தவிக்கக்கூடிய காலகட்டம் வரும். ஆஸ்பத்திரி மருத்துவ சம்பந்தமான இடத்துகள்ல போய் அவர் 10-20 நாளாவது படுக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகம் உருவாக்கும். அதனால இந்த ஜாதகர் எப்படி இருக்கணும்? வெளிநாடு வெளிமாநிலம் வெளியூர்களில் இந்த ஜாதகர் இருக்க வேண்டும். இல்லையா யாத்திரையாவது போயிட்டு வரணும், இல்லையா நடந்து போயாவது ஒரு கோயிலுக்கு தான தர்மங்களை செஞ்சுட்டு வரணும். சரி, இப்ப இந்த லக்னாதிபதி சுக்கிரன் 1ஆம் இடத்துக்கும் 8ஆம் இடத்துக்கும் ஆதிபத்தியம் பெறக்கூடிய ஒரு கிரகம். இவர் எங்க இருக்கிறார்? 7க்கு 12 இந்த 8ஆம் பாவத்துக்கு 5லயும் இருக்கிறார். சரி, அப்ப லக்னாதிபதிங்கிற கிரகம் 8ஆம் பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெறதுனால இந்த லக்னங்கிறது புகழ், கீர்த்தி, அந்தஸ்து, அதிகாரம், ஆளுமை, திறன் அப்படின்னு சொல்ற இடம். இந்த இடம் தீராத கண்டம், தீராத பிரச்சனை, தீராத விபத்து, அறுவை சிகிச்சை, அதே மாதிரி தீராத பாவங்கள் எல்லாம் தீராத பழிச்சொல்களையும் அவமானங்களையும் பெறக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கிர பகவான் 12ல இருக்கிறார். அப்படி 12ல இருக்க காலகட்டத்துல இந்த 7க்கு போகக்கூடிய இந்த காலகட்டம் 10 வருஷ காலகட்டமே ஜாதகர் பிரச்சனைக்குரியவராக இருப்பார். பிரச்சனையே தேடி போகக்கூடிய காலகட்டமா இருக்கும். இவர் செய்யற ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு பிரச்சனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 7 லக்கணம் மாறும். சரி, இப்ப இந்த லக்னத்துல ஜாதகத்துல சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம். செவ்வாய் எங்க இருக்கிறார்? இந்த 3, 4 அப்படிங்கிற சித்திர நட்சத்திரோட காலகட்டத்துல 7 லக்கணத்துக்கு 8ல இருக்கக்கூடிய காலகட்டம். 7 லக்கணத்துக்கு 8ல இருக்கிறார். 8ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு விபத்து, அறுவை சிகிச்சை, அதே மாதிரி கோர்ட்டிகல் பிரச்சனைகள், தீராத பம்பு வழக்குகள், தீராத
கவலைகள், இது எல்லாமே இந்த காலகட்டம், இந்த சித்திர நட்சத்திரம் 3-4 பாதங்களில் செவ்வாய் 8ல இருக்கிறதுனால எண்ணங்களையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் அவமானங்களையும் பழிச்சொல்களையும் இந்த ஜாதகருக்கு சித்திர நட்சத்திரம் 3-4 பாதங்கள் செய்யும். அதனால இந்த காலகட்டம் ஜாதகர் கவனமாக இருந்துக்கணும். சரி, அப்ப இவருடைய கேள்வி என்ன அப்படிங்கிற ஒரு பாவத்தை பார்க்க போகும்போது, எனக்கு அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இந்த காலகட்டத்தில் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. எப்பவுமே அதிர்ஷ்டமும் பாக்கியமும் நமக்கு இருக்கணும் அப்படின்னா பூர்வீக வரம் வாங்கி வந்திருக்கணும். அப்படின்னா இந்த பிறவியில நான் நல்ல யோகத்தை அடையணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கணும்ல. அப்படின்னா இவர் ஏற்கனவே முன்ஜென்மம் 2 முன்ஜென்ம கர்மாவையும் 1 நிகழ்கால கர்மாவையும் ஜாதகர் அறிவிக்கக்கூடிய காலகட்டமான இந்த சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் 2 வருஷம் 2 மாசம் 20 நாள் இந்த ஜாதகருக்கு நல்ல யோகத்தை தந்துருமா? தராது. அப்ப கஷ்டங்களையும் போராட்டங்களையும் முன் ஜென்மத்தில் என்ன விட்டுட்டு வந்தாரோ அந்த பாவங்களை அணிவிக்கக்கூடிய காலகட்டங்கள் இந்த சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதமும் அனுமதிக்கக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கும். சரி, இப்ப இவருடைய ஜாதக ரீதியா பார்த்தோம்னா இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடம் தான் நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு சொல்ற இடம். பாக்கியமோ அதிர்ஷ்டமோ நமக்கு இருக்காங்கிறதுக்கு முதல்ல முக்கியம் பூர்வீக வர வாங்கி வந்திருக்கணும். முன்ஜென்ம பாவங்களைத்தான் அந்த காலகட்டம் அணிவிக்கிறார். அதுல அந்த முன்ஜென்மத்தில் அனுபவிச்சாலும் அவருக்கு ஒரு நிகழ்காலத்துக்கு உண்டான காரணங்கள் வரணும்ல. அப்படிங்கிற போது அடுத்தது சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற போது அவர் எங்க இருக்கிறார்? நட்சத்திரப்படி 1, 2, 3ல 1, 2, 3, 4ல இருக்கிறார். இது நிகழ்காலம். இந்த நிகழ்கால சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த ஜாதகர் இருக்கிறார். அப்படிங்கிற பட்சத்துல இந்த சுவாதி நட்சத்திரம் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஜாதகருக்கு ஒரு நிகழ்கால விஷயங்களாக லாபமோ நஷ்டமோ 2ஐயும் கலந்து அளிக்கக்கூடிய காலகட்டத்தை சித்திர நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 இந்த காலகட்டங்கள்ல ஜாதகர் நிகழ்கால பலனை லாபமாகவோ நஷ்டமாகவோ அணிவிக்க காத்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த சுவாதி நட்சத்திரம் அமையும். சரி, இப்ப 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம். இந்த பாக்கியாதிபதி யாரு? அவரே 12 கூட விரையாதிபதியும் கூட. அப்ப லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். இவர் கேட்ட கேள்விக்கு இதுல கொஞ்சம் பலன் வருதா? சரி, லக்னாதிபதி 12ல ஜாதகரே 12ல உட்கார்ந்து இருக்கிறாரு. 9, 12 கூடிய ஆதிபத்தியம் பெறுகிற புதனோட 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப அதிர்ஷ்டமும் பாக்கியமும் இந்த ஜாதகருக்கு எப்ப கிடைக்கணும் அப்படின்னா இந்த 9 கூடிய அமைப்புல பாக்கியாதிபதியா இருக்கக்கூடிய கிரகம் 12ஆம் இடத்துல இருந்தார்னா பாக்கியம் விரயத்தை தரக்கூடிய அமைப்பாக இந்த ஜாதகம் இருக்கு. அப்ப ஜாதகரே இந்த பாக்கிய விரயங்கள் செய்யக்கூடிய அதிகாரமாக ஜாதகரை உருவாக்கிக் கொள்வார். சரி, இந்த லக்கணத்துல யாராரு இருக்கார்? லக்கணத்துல 7, 8, 9, 10, 11ஆம் அதிபதி ஆசையை கொடுக்கிற கிரகம் லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கு. 7, 8, 9, 10ஆம் அதிபதிங்கிற கிரகம் உட்கார்ந்து இருக்கு. தன்னுடைய தொழில், தன்னுடைய கௌரவம், தன்னுடைய கர்ம செயல்கள், அதே மாதிரி நம்ம அணிவிக்கக்கூடிய லாபங்கள் நஷ்டங்கள் எல்லாத்தையுமே இந்த ஜாதகத்துக்கு அபிலாஷை ஸ்தானத்தை கொடுத்து சூரியன் சந்திரனோட சேர்ந்து அமாவாசை யோகம்னு சொல்லுவோம். அப்படிங்கிற போது அந்த 7 லக்கணத்துல உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஜாதகருக்கு பெருத்த யோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னா இருக்கும், ஆனா இருக்காது. அந்த மாதிரி காலகட்டத்தை உருவாக்கும். சரி, இப்ப இந்த 9ஆம் இடத்துக்கு ஜாதகருக்கு 9க்கு 12ல இந்த செவ்வாய் இருக்கிறார். அப்படின்னா பாக்கியத்துக்கு விரயத்துல உட்கார்ந்து இருக்காரு. யாரு? செவ்வாய். அப்ப இதுல ஒரு 2 வருஷம் 2 மாசம் 20 நாளான காலகட்டங்கள்ல ஜாதகருக்கு எப்படி இருக்கும்? 9க்கு 12ல செவ்வாய் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த 2 வருஷம் 2 மாசம் எப்படி அதே அளவோ அதே மாதிரி பாக்கிய சம்பந்தமான விஷயங்களையும் யோகங்களை தரக்கூடிய அளவுல இல்ல. 9க்கு 12லையும் ஏஎம்பிக்கு 8லையும் இந்த செவ்வாய் இருக்கும் போது பாக்கியம் விரயமாகுது. இந்த ஜாதகர் அணிவிக்க முடியாம போயிருக்கு. இப்ப இந்த 2 வருஷம் 2 மாசம் 20 நாள். சரி, இதன் பிறகு ஜாதகருக்கு சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாகம் வருது. அப்ப ராகு பகவான் எங்க இருக்கிறார்? இந்த 9ஆம் இடத்துக்கு 8ல இருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 8ல இருக்கிறார். அப்ப பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் சுவாதி நட்சத்திரம் ஒரு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் ராகு பகவான் எப்படி இருக்கிறார்? இந்த 9க்கு 8ல இருக்கிறார். அப்ப இந்த பாக்கியத்தை ராகு பகவான் விடுவாரா? பிரம்மாண்டமான விஷயத்தை செய்யக்கூடிய அதிகாரம் உள்ளவர் ராகு. இந்த ராகு பகவான் 9க்கு 8ல போகும்போது தகப்பனார் மூலியமாக பிரச்சனையும் தகப்பன் சம்பந்தமான பாக்கியங்களுக்கு விரயத்தையும் இவர் செய்யற
இவர் தேடல, இவர் சொத்து, இவர் பூமி, இவர் அணிவிக்கிற யோகங்கள், இவருடைய புகழ், கீர்த்தி, அதே மாதிரி அதிர்ஷ்டம், பாக்கியம் எல்லாமே இவருக்கு மறைகிறதுனால இந்த 7க்கு 4ஆம் இடத்துல இருக்கார். அது நல்லது. ஆனா இந்த ஜாதகருக்கு இந்த இடத்துல அவரு இருக்காவே இந்த 9க்கு 8ல இருக்கலாமா, இருக்கக்கூடாது. அப்படின்னா பாக்கியத்தை அடையக்கூடிய வலிமையும் இந்த ஜாதகருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பை இந்த சுவாதி நட்சத்திரமான காலகட்டங்களும் 4 ஒரு 5 மாச காலகட்டங்களும் ஜாதகருக்கு பாக்கியத்தை உருவாக்காது. சரி, இப்ப ஜாதக ரீதியாக அடுத்து வர்ற குரு பகவான் எப்படி இருக்கார்? ஜாதகருக்கு 7, 8, 9, 10 இந்த இடத்துல இருக்கலாம். ஆனா கேதுவோட சம்பந்தப்படக்கூடாது. அப்ப குரு பகவான் இந்த இடத்துல இருக்கலாம். இருந்தாலும் பாக்கிய தரக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வாய்ப்பா இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு போதுமான யோகத்தை தரக்கூடிய வாய்ப்பாக ஜாதகருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா இந்த 9க்கு 2ல இருக்கிறார். இந்த இடத்துல 9க்கு 2ல இருக்கிறார். அப்படிங்கிற போது கேதுவோட சம்பந்தப்படும் போது பாக்கியத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல குடும்ப பிரச்சனைகளை உருவாக்கி ஏதாவது குறைபாடுகளை தரக்கூடிய காலகட்டத்தை இந்த விசாக நட்சத்திரமும் செய்யும். அப்ப இந்த 7க்கு போகக்கூடிய காலகட்டத்துல இவர் கேட்ட கேள்வி என்ன? எனக்கு அதிர்ஷ்டமும் பாக்கியம் உண்டா அப்படின்னா பாக்கியம் எப்படி வரும், எப்படி கொடுப்பார்? இவரே வெகுதூரத்துல இருக்கிறார், வெளிநாட்டுல இருக்கிறார், வெளி மாநிலங்கள்ல இருக்கிறார். இவர் அணிவிக்கக்கூடிய அமைப்பும் முன்ஜென்ம கர்மவழியா இருக்கு. அதன் பிறகு கால்குலேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எடுத்து போகும்போது காலபுருஷனுக்கு 7ஆம் இடமாக நிகழ்காலமா இருந்து ஜென்ம லக்னத்துக்கு 5ஆம் இடமா இருந்து 7 லக்னத்துக்கு நட்சத்திர புள்ளியான சித்திரை நட்சத்திரமும் அவரும் 2 வருஷம் 2 மாசமும் முன்ஜென்ம கர்மாவை அணிவிக்கிறதுனால இந்த ஜாதகருக்கு சித்திர நட்சத்திரம் யோகத்தை கொடுக்காது. சுவாதி நட்சத்திரம் 4ல இருக்கும்போது ஒரு முன்ஜென்மமும் அதே மாதிரி ஒரு 2 நிகழ்காலமும் ஜாதகத்துல சேரும் போது நிகழ்கால கர்மாவை தன்னுடைய சுய லாபங்களையும் நஷ்டங்களையும் இந்த ராகுபவனுடைய காலத்துல அணிவிக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். அப்படின்னா இந்த பாக்கியஸ்தானத்துக்கு 8ல இருக்கிறாரா, 7 லக்னத்துக்கு 4ல இருக்கிறாரா, 4ல இந்த ஜாதகத்துல இருக்கலாமா, பாக்கியத்துக்கு தடையாயிருது, பாக்கியத்துக்கு பிரச்சனையாயிருது, அப்பாவுக்கு பிரச்சனையாயிருது, குழந்தைங்க சம்பந்தமான தன்னுடைய தான தர்மம் அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட விஷயம் விமர்சனம் வருது. அப்ப ஜாதக ரீதியாக 9ஆம் இடத்துக்கு உண்டான பாக்கியமும் அதிர்ஷ்டமும் இந்த ஜாதகருக்கு இந்த 7 லக்கணம் போகும் வரை கொடுக்குமா, கொடுக்காது. இப்ப ஏஆர்பின்னு வச்சுக்குவோம். இந்த ஏஆர்பிங்கிறது என்ன தசை? இந்த தசை 7 லக்கணத்துக்கு 3, 6 குழுவினுடைய தசை. எப்ப உஷா நட்சத்திரம் 4ஆம் பாதம் போது இந்த காலகட்டம் உஷா நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிஞ்சு அதுக்கப்புறம் அனுச நட்சத்திரம் சனிதசை வருது. இந்த சனிதசை 1, 2, 3, 4 அதிபதி. 7 லக்னத்துக்கு 1, 2, 3, 4, 5 அதிபதி. எங்க இருக்கிறார்? ஜாதக ரீதியாக சனி பகவான் 3ஆம் பாவத்துல இருக்கிறார், 7க்கு 2ல. அப்படின்னா இந்த சனிபகவானுடைய தசாபக்தி வரக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு யோகத்தை தரக்கூடிய காலகட்டமா அமையும். அதுல உஷா நட்சத்திரம் 4ஆம் பாதம் முடிஞ்சு அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தை முடிஞ்சு சனிதசையோட காலகட்டம் வரும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த காலகட்டத்துல அவருக்கு அதிர்ஷ்டம் பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்க இல்லையோ, ஆனா அந்த காலகட்டம் நல்ல லாபங்களையும் யோகங்களையும் அணிவிக்கக்கூடிய காலகட்டத்தை இந்த சனிதசையோட காலகட்டங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ஜாதகர் அணிவிக்கக்கூடிய யோகத்தை ஜாதகம் கொடுக்கும். சரி, அப்ப ஏஆர்பில விசா நட்சத்திரம் அப்படிங்கிற போது குரு பகவான் இந்த 7 லக்கணத்துல யாரு? சுக்கிர பகவான். இந்த சுக்கிரனும் இந்த விசா நட்சத்திரத்துக்குண்டான குரு பகவானும் எப்படி இருக்காங்க? 3, 11. அப்ப இந்த ஜாதகருக்கு தூண்டுகோல் தேவையா? நல்லா பிழைச்சுக்குங்க, நல்ல யோகத்துல வாங்க, நல்ல சம்பாதிங்க, நல்ல தொழில் நடக்கும், நல்ல யோகமாக அனுப்பிப்பீங்க அப்படின்னு சொல்றதுக்கு யாராவது தூண்டுகோல் தேவையா? அதுவா நடக்கும். அப்ப 3 முதலாக இருக்கக்கூடிய லக்னவாதிபதிங்கிற கிரகம் சுக்கிரன், ஏஆர்பியோட திசை விசா நட்சத்திரம் குரு பகவான், இவங்க 2 பேரும் நல்ல நிலை. அப்ப 3 பகவானாக இருக்காங்க. சரி, அடுத்த வர சனிதசை பாத்துக்கிறங்க. சுக்கிரன் 7 லக்னம் சுக்கிரன், சுக்கிரனுக்கு 4ல யார் இருக்காங்க? சனி பகவான் இருக்காரு. அவருடைய திசையில் காலகட்டங்கள்ல இந்த ஜாதகர் மேன்மையான ஒரு யோகத்தை அணிவிக்கக்கூடிய காலகட்டம் வருமா அப்படின்னா வரும். ஆனா 14 ஜனவரி 2034 வரைக்கும் இந்த சித்திர நட்சத்திரம் முடிஞ்சு சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு விசா நட்சத்திரத்துக்குண்டான காலகட்டமும் 14 ஜனவரி 2034 வரை இந்த ஜாதகருக்கு யோகங்களை தரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. யோகம் இருக்கு, ஆனா பெரிய யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் இந்த ஜாதகருக்கு வழங்கக்கூடிய காலகட்டம் இல்லை. ஏன்னா பூர்வீகமான கர்மதனை அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக அவருக்கு இயங்குகிறார். அப்ப இந்த ஏஆர்பி தசை மாறவும்
ஏழு இலக்கணத்துக்கு உண்டான கட்டம் இங்க வரணும், ஏழு விருட்ச இலக்கணம் வரணும். விருட்ச இலக்கணம் வரும்போது ஜாதகருக்கு நல்ல யோகங்களை அளிக்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். இன்னொன்னு, இந்த ஜாதகருக்கு எப்ப இந்த இது ஆரம்பிக்குது அப்படின்னா 15 ஜனவரி 2034 இருந்து 26 அக்டோபர் 2033 வரை 7 வருஷ காலகட்டமும் ஜாதகருக்கு பெரும் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய காலகட்டமா இருக்கும். இதுல இந்த காலகட்டம் இந்த 7 இலக்கணத்துக்கு 6ல நவாம்சப்பள்ளி போகக்கூடிய காலகட்டமான 5 ஆகஸ்ட் 2029 15 செப்டம்பர் 2030 இந்த காலகட்டத்துக்குள்ள ஜாதகருக்கு கடனும் பொம்போலுக்கு பிரச்சனைகளும் கடன் நோய்களும் ஜாதகருக்கு அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால ஜாதகர் இந்த 5 ஆகஸ்ட் 2029 15 செப்டம்பர் 2030 வரைக்கும் கொஞ்சம் கவனமாக, இல்லைன்னா இடம் விட்டு இடம் மாறி வெளியூர்லோ வெளி மாநிலங்களையோ வெளியூர் காலங்களிலேயோ வசிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்து கொள்ளணும். ஜாதகர் இருந்து கொள்ளணும். இந்த ராகு பகவான் 7க்கு 4ஆம் இடத்துல இப்ப இந்த இங்க நட்சத்திர பாதங்கள ராகுனுடைய நட்சத்திர காலகட்டத்தில் வரும்போது ஜாதகர் கடன் பெற வேண்டிய வரும். கடன் எதுக்காக? வீட்டுக்காக கடன் பெற வரக்கூடிய காலகட்டத்தை உருவாகும். லக்னத்துக்கு 4ல ராகு இருந்தா ஜாதகருக்கு கடன் உருவாகும். இந்த கடன் எதனால உருவாகுது? வீட்டு கடனாக உருவாகும். அப்ப அடுத்தடுத்து ஜாதகருக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காத்திருக்கிறதுனால இந்த ஜாதகர் இந்த 7 லக்னத்துக்கு நவாம்ச புள்ளி இங்க வரக்கூடிய காலகட்டமாக இது சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுவாதியில 4ஆம் பாதம் வரும்போது இந்த ஜாதகர் 6ஆம் வீட்டு இடத்தை அவரு டச் பண்ணி போறதுனால அந்த காலகட்டம் கடன் நோய் வம்பு வழக்கு பிரச்சனைகள் சம்பந்தப்பட்ட அத்தனையும் ஜாதகர் சந்திக்க நேரும். அப்ப 5 ஆகஸ்ட் 2029 இருந்து 15 செப்டம்பர் 2030 வரைக்கும் ஜாதகர் ரொம்ப கவனமாக இருந்து குலதெய்வங்களையோ தன்னுடைய இஷ்ட தெய்வங்களையோ இந்த ஜாதகர் வணங்கிக் கொண்டு அந்த காலகட்டத்தை தள்ள வேண்டும். அதன் பிறகு ஜாதகருக்கு இந்த 7 இலக்கணம் இங்கு மாறுங்காலத்துக்கு பிறகுதான் இந்த ஜாதகருக்கு யோகமான அமைப்பை அடைய முடியும் அப்படின்னு ஜாதகருக்கு அட்வைஸாக சொல்லப்பட்டது. அடுத்த ஒரு நல்ல நிகழ்வுகளில் உங்களை சந்திக்க வருவது எஸ். சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.